அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்திலே வல்லவர், வெடிப்பார் ஜெயிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்தத்தை உங்கள் வாழ்க்கையிலே விட்டு விடாதிருங்கள். நீங்கள் உங்களைத்தானே கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்படுவதற்கு அர்ப்பணம் செய்யுங்கள். தேவனாகிய கர்த்தரும் மனிதனும் சேர்ந்து செய்கிற ஒரு கூட்டு முயற்சி தான் பரிசுத்த வாழ்க்கை என்றேனே. கர்த்தர் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில செஞ்சிருக்கார். இதெல்லாம் உனக்காக தான் செஞ்சிருக்கேன். ஹல்லேலூயா. ஆனா பரிசுத்தமா உலகத்துல வாழணும்னு நீ நினைச்சேன்னு சொன்னா, இன்னைக்கு என் நாமத்தின் மேன்மை மேலான நாமம், என் ஆவியின் அனுக்கிரகம், தண்ணீர் முழுக்கினால் நீ பெற்றுக்கொள்ளுகிற உடன்பாடு, என் ரத்தத்தினால் வருகிற மேன்மை எல்லாம் உனக்குத்தான் அப்படின்ட்டார் அவர். நீ பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, பரிசுத்தமாய் இந்த பூமியிலே நிலைப்பதற்கு தன்னையே தந்து விட்டார். நம்ம பங்கு என்ன? ஹல்லேலூயா. பரிசுத்தமாய் இருப்பதற்கு இன்று நீ உன் இருதயத்தில் தீர்மானம் செய்வாயாக. என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் தேவ சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஹல்லேலூயா. கெட்ட வார்த்தை ஒன்றும் உன் வாயிலிருந்து பிறக்கலாகாது. ஆமென். அது கோபத்திலையும் வந்துடக்கூடாது, வேகத்திலையும் வந்துடக்கூடாது, உன் சுபாவத்திலையும் வந்துடக்கூடாது. ஆமென். கெட்ட வார்த்தை பிறக்க கூடாது. வம்பு வார்த்தைகளை பேசாதே, வீணான வார்த்தைகளை பேசாதே. ஹல்லேலூயா. அவிசுவாசத்தை பேசாத. வாயின் வார்த்தை எல்லாம் தேவ சமூகத்தில் பிரீதியா இருக்கணும். அப்புறம் கண்ணுக்கு கலிக்கம் போடணும். பிரைஸ் தி லார்ட். யோபுன்ற பக்தன் சொன்னார், உத்தமன், சன்மார்க்கன், பொல்லாப்புக்கு விலகினவன், தேவனுக்கு பயப்படுற மனுஷன் சொன்னார். 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நினைக்கிறேன். என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு ஸ்திரீயின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? கண்ணோட உடன்படிக்கை பண்ணார். ஏன்னா ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தால் அவளோடு விபச்சாரம் செய்து ஆயிற்று. புதிய ஏற்பாட்டு கால பிரமாணம் ரொம்ப கடினமானது. கைகளை தட்டி கத்தர மயப்படுத்துங்க. ஒரு ஸ்திரீயை இச்சையோட பார்த்துட்டாலே போதும். ஆமென். அது மட்டும் இல்ல, ஒரு சகோதரனை, புருஷனை இச்சையோடு பார்த்தாலும் அவரோடு விபச்சாரம் செய்தாயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. ஆக கண்ணுக்கு கலிக்கம் விடணும். கண்ணு தேவையில்லாதெல்லாம் பார்க்க கூடாது. தோட்டத்தில் அழகான ஆண்டவர் வச்சிருந்தார். பார்த்தாள், ரசித்தாள், ருசித்தாள், தோட்டத்தை விட்டு வெளியே போனாள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆஹா, என்ன அழகு! அழகெல்லாம் ரசிக்க கூடாதுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. என்னங்க இப்படிலாம் சொன்னா எப்படிங்க அப்படின்னு கேட்காதீங்க. பைபிள் சொல்லுதுங்க. இயேசுதாங்க உங்களுக்கு அழகு. அவர் 1000-10,000 பேர்களிலே சிறந்தவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர் அப்படின்னு பைபிள் சொல்லுதுங்க. 1000-10,000 பேர்களில் சிறந்தவர். அவர் தாங்க ரசிக்கணும். அவர் அழகை போல் வேறொரு அழகு இல்லை. சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கில் லீலி. ஆமென். அந்த அழக ரசிங்க. ஆமென். வாய்க்கு, கண்ணுக்கு, சிந்தைக்கு, ஐயா வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் நீ எப்பொழுதும் கிறிஸ்து இயேசுவில் அவைகளை சிலுவையில் அறைந்து சிறைப்படுத்தி பரிசுத்தமாய் வாழு. கட்டுப்பாடு செய்யணும். வாழ்க்கையில ஒரு பெரிய கோட்டை கட்டி இருந்தோம். ஆமென். பல கேள்வி உடனே கேட்டுருவோம். என்ன தெரியுமா கேட்டுருவோம்? சரி, ஆண்டவர் இப்படி எல்லாம் சொல்றாருல்ல, சரி என்ன பாவம் செய்யாம இருக்கும்படி ஆண்டவர் என்ன தடுத்து நிறுத்தலாம்ல? எப்படி? அட பாவி, ஆண்டவருக்கு தெரியாதா நான் சினிமா பார்ப்பேன்? ஆண்டவருக்கு தெரியாதா? சினிமா பார்க்காம இருக்கக்கூடிய நிலையில ஆண்டவர் அன்னைக்கு ஒரு பெரிய
கரண்டையோ மழையோ இடியோ மின்னலோ வர வச்சு என் வீட்டை டிவி ஆஃப் பண்ணி போட்டுடலாம் இல்ல? நீ பேசுறதுல ஏதாவது நியாயம் இருக்கா? ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் இப்படி செய்திருக்கலாம் இல்ல, அப்படி செய்திருக்கலாம் இல்ல. ஏங்க, பாவம் செய்ய வாய்ப்பு இருக்கணுங்க. உன்னை சுத்தி 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 பாவம் செய்ய வாய்ப்பு இருக்கணுங்க. உன்னை சுத்தி பாவமே இருக்கணும். அந்த இடத்துல நான் பாவம் செய்ய மாட்டேன் சொல்லி உன் கண்ணை மறைச்சுக்கிட்டு உன் இதயத்தை கர்த்தருக்குள்ள அடக்கிக்கிட்டு வாழ்க்கையை சிலுவையில் அரைஞ்சுக்கிட்டு இருக்கிறதாங்க பரிசுத்த வாழ்க்கை. அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்திலே